வாழ்க வளமுடன் நண்பர்களே. இந்த புனிதமான குரு தினத்திலே நமது ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய தெய்வீகமான இறை உணர்வுக்கான பல்வேறு சிந்தனைகளை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இன்னைக்கு தலைப்பே சிந்தனை சீர்திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். மகரிஷி அவர்கள் சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் எப்போதும் மனிதர் வாழ்வில் வேண்டும் என்று ஒரு கவியில் கொடுத்துருப்பாங்க. ஐயாவோட ஒவ்வொரு சொற்பொழிவுகளுமே நமக்கு சிந்தனையை தூண்டி நம்மளுடைய வாழ்வை சீர்திருத்த வல்லது தான். ஐயாவோட ஒவ்வொரு சொற்பொழிவுமே அந்த மாதிரி தான் அமைந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி தலைப்புமே நம்ம இயற்கை அந்த விதத்தில் அமைத்திருக்கிறது. இப்போ ஐயா அவங்கள நம்ம எல்லோருடைய சார்பாக வாழ்த்தி வரவேற்று இந்த உரையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். குறிப்பாக இறைமதன் அவர்கள் ஒரு நீண்ட காலம் மௌனமாற்றி மௌன காலத்திலே தன்னை பற்றியும் வாழ்வை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு சிந்திக்கிற வாய்ப்பு அவருக்கு இயற்கை கொடுத்தது. சிந்தித்திருப்பார்கள். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். சிந்தனை ஒரு நல்ல தலைப்பு. செயல் திருத்தம். சிந்தனை எதுக்கு என்று சொன்னால் நம்முடைய செயலை திருத்தி சீர்மை அடைவதற்கு. அவர் சொன்ன மாதிரி எதை பற்றி சிந்திப்பது என்று சிலர் கேட்கலாம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லோரும் எதை மையமாக வைத்து சிந்திக்கிறோம் என்று சொன்னால் பொருள், மணி ஓரியன்ட் திங்கிங் என்று சொல்வார்கள். பொருளை மையமாக கொண்டு சிந்திப்பது. எப்படி நிறைய பொருள் ஈட்டலாம், பொருள் ஈட்டிய பிறகு அவர்கள் என்ன நினைப்பார்கள், எப்படி சமுதாயத்துல ஒரு செல்வாக்கு அல்லது அதிகாரம் அதை எப்படி பெறுவது. இதுதான் ஒரு புறம் சார்ந்த சிந்தனையாக இருக்கும். எல்லாரும், அது யாருக்குமே விதிவிலக்கு அல்ல. ஆனா ஆன்மீகம் என்று வந்த பிறகு சிந்தனை கொஞ்சம் மாறும். பொருளை பற்றி சிந்திக்கணும், ஏன்னா பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. ஆனால் அருள் என்று ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இவ்வுலகம் என்பது புற உலகம், அவ்வுலகம் என்பது அக உலகம். அகம் புறம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எந்த ஒன்றை எடுத்தாலும் அதற்கு அகம் புறம் அல்லது உள் வெளி உண்டு. அப்படி இப்போ நான் ஒரு அறையில உட்கார்ந்துருக்கேன், அறைக்கு உள்ள உட்கார்ந்துருக்கேன், அறைக்கு வெளியில மற்ற உட்கார்ந்துருக்கேன், உள் வெளி. அது மாதிரி மனம் என்று சொல்லும்போது மனதுக்கு உள் மனம் புறமணம் ரெண்டு இருக்கு. இந்த புறமணம் என்று பார்க்கிற போது அது எப்பவுமே புறம் சார்ந்து புறத்தை மையமா வைத்துதான் சிந்திக்கும், செயல்படும். இது காலங்காலமா அது தப்பு கிடையாது, அப்படிதான் வர முடியும். காலங்காலமா மனிதன் தோன்றுவதற்கு முன்பு விலங்கினங்கள் அது என்ன தேவை, பசிச்சா உணவு, உணர்வு தட்டும் போது இனவிருத்தி, அப்புறம் ஓய்வு. மூன்றே விஷயம்: உணவு, உட்கொள்ளல், தேடுதல். இனவிருத்திக்காக சக விலங்குகளை தேடுதல், அப்புறம் ஓய்வெடுத்தல். இந்த மூன்றை மையமாக கொண்டுதான் அது செயல்படும். இந்த விலங்கினத்திற்கு பெருசா சிந்திக்கிற ஒரு அறிவு இல்லை.
விலங்குக்கு எந்த அளவுக்கு அறிவு வளர்ந்திருக்குன்னு சொன்னா ஒத்து பார்த்தல் என்று சொல்லுவாங்க. அனுபவங்களை ஒத்து பார்த்தல். அதுக்கு மேல அதுக்கு சிந்தனைங்கிறது கிடையாது. ஒத்து பார்த்து இந்த உணவு எனக்கு ஏற்புடையதான். நீங்க நாய்க்கு சாப்பாடு போட்டீங்கன்னா உடனே ஓடி வந்து சாப்பிடாது. மோந்து பார்க்கும். இது உகந்த உணவா இல்லையா? இல்லைன்னா சாப்பிடாது. புலிக்கு பசிச்சுன்னா புல்ல திங்காதுன்னு சொல்றோம்ல. ஏன்னா அது ஒத்து பார்க்கும். அதுக்கு மேல அதுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை. ஆனா பரிணாமத்துல தரமாற்ற நிகழ்வு நடந்த போது மனிதன் தோன்றிய பிறகு மனிதனிடம் சிறுக சிறுக வேகமாக இல்ல, மெதுவா சிறுக சிறுக அவருடைய சிந்தனை ஆற்றல் விரிந்தது. அது அப்படியே விரிந்து வரும்போது விவசாயத்தை கண்டது, ஆடையை கண்டது, வீடு கட்ட புரிந்து கொண்டது, பொருளை இடம் விட்டு இடம் நகர வைப்பதற்கு உருளையை கண்டுபிடித்தது, ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு ஒட்ட வைப்பதற்கு ஸ்க்ரூவை கண்டுபிடித்தது. இப்படியே படிப்படியா சிந்தனை மூலம் அவன் சிந்தனை எப்படி ஓங்கிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையை கண்டு, இயற்கை வளங்களை கண்டு அதை வாழ்வின் வளங்களாக மாற்றக்கூடிய சிந்தனை. வெறுமனே வாழ்வதற்காக மட்டுமல்ல, பொழுதுபோக்குவதற்காக ஆடல் பாடல். விலங்குகளை பார்த்து மயில் ஆடுறதை பார்த்தான், அவனும் ஆட பார்த்துக்கிட்டான். குயில் பாடுறதை கேட்டான், பாட கேட்டுக்கிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். படகுகளை மீனை கண்டான், படகுகளை கண்டான் ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அப்ப அவனுடைய சிந்தனை வளம் என்ன செய்யுது? இயற்கையை பார்த்து அதை தன்னுடைய வாழ்விற்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்று சிந்தித்த போது கடைசியா மின்சாரத்தை கண்டான். அப்புறம் இப்போ இன்னைக்கு தற்காலத்துல உங்களுக்கு தெரியும், எதையோ கண்டுவிட்டான் சிந்தனையின் மூலமா. எல்லாம் சிந்தனை. இது ஒரு பக்கம். இது புற உலகை சார்ந்து. விஞ்ஞானம் கூட புற உலகம் தானே. இந்த பொருள் எதுவால் ஆனது ஆராய்ச்சி பண்றான், கண்டுபிடிக்கிறான். அணுவால் ஆனது, அணு எலக்ட்ரான் புரோட்டானால் ஆனது. எல்லாமே புறம் சார்ந்து சிந்திக்கிற அறிவு. ஆனா ஆன்மீக உலகம் என்று வரும்போது முழுக்க முழுக்க அகசார்ந்து. நான் யார்? இந்த உடல் எதுவால் ஆனது? உயிர் எவ்வாறு இயங்குகிறது? மனம் என்றால் என்ன? இது போன்ற விசாரணை. அப்போ அது ஒரு சிந்தனை. பெரும்பாலும் இந்த சிந்தனை யார் தூண்ட முடியும் என்று கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சிந்தித்து 6வது அறிவுடைய முழுமையும் தெளிவு பெற்றவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள், மகான்கள் என்று சொல்றோம். அவங்க தான் நம்ம சிந்தனையை தூண்ட முடியும். ஏன்னா சாதா மனிதனுடைய சிந்தனை முழுக்க முழுக்க புறம் சார்ந்துதான் இருக்கும். ஏன்னா அவருடைய கருமையை பதிவு அப்படி. விலங்கு புறம் சார்ந்து வாழ்ந்தது. பிறகு சிந்தனையில் உயர்ந்த மனிதனும் புறம் சார்ந்து வாழ்ந்தான். அவருடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க புறம் சார்ந்தது. இன்றைக்கும் 199 மக்களுடைய வாழ்வும் முழுக்க முழுக்க புறம் சார்ந்தது. ஆனா என்ன கண்டுகொண்டோம்? புறம் சார்ந்து சிந்தித்து ஒரு விஞ்ஞான உலகை உருவாக்கிய பிறகு, அதிகபட்சமான சௌரியமாக வாழக்கூடிய வாழ்க்கை பெற்ற பிறகு சிந்திக்கிறோம், எனக்கு ஏன் சங்கடம் வருது? எல்லாம் இருக்கு, ஆனா கூடவே சங்கடமும் இருக்கு. மன வருத்தம் இல்லாதவங்க யாரும் உண்டு? அச்சமும் கவலையும் இல்லாதவங்க யார் இருக்காங்க? எல்லாருக்கும் இருக்கு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குற போது, ஏதோ கோடியில ஒருத்தர் சிந்திக்கிறார். ஒரு சித்தார்த்தர் சிந்திச்சான், விடையை கண்டான், புத்தனாக மறந்தான். அந்த ஒருவருடைய சிந்தனை பலருக்கு பயன்பட்டது. இயேசு சிந்தித்தார், ஆதி சங்கரர் சிந்தித்தார், படிப்படியா வேதாத்திரி மகர்ஷி சிந்தித்தார். ஒரு பாடலையே எழுதுறார். ஒரு மலரை பார்த்து, என் மலரே, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க, வாசனை அப்படி இருக்கு, உன்னோட நிறம் அதுவும் அப்படி இருக்கு, நீ யாருன்னு கேட்கிற. ஒரு கேள்வி, ஒரு கலந்து உரையாடுவது போல. உடனே அந்த மலர் பதில் சொல்றது, ஒரு வழியில சொல்றது, மலரே நீ யார் என கேட்டாய், என்னை பார்த்து கேட்டாய், நான் யார் தெரியுமா? மறைபொருளான தெய்வமே நான். நீ என்னை கண்ணால் பார்க்கிற போது மலர், ஆய்ந்து பார்க்கிற போது அணுக்களின் கூட்டம், இன்னும் உணர்ந்து பார்க்கிற போது நான் தெய்வம்னு நீ அறிந்து கொள்வாய். அது யாருக்கு தெரியுமா? சிலரே அறிவார்,
சிந்தனை செய்ய வல்லவர்கள். பாருங்க, அந்த மலர் சொல்லு யாருக்கு சிந்திக்கிற வல்லமை இருக்கும்? என்ன சிந்தனை? உண்மையை பற்றிய சிந்தனை. அகப்பொருளை பற்றி சிந்திக்கிற சிந்தனை யாருக்கு மேலோங்குதோ அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சிலரே அறிவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், மகரிஷி பலரே அறிவார்னு போடல, சிலரே அறிவார். ஏன்? சிந்தனை செய்ய வல்லவர்கள். அப்ப மற்றவர்களை சிந்திக்க தெரியாதா? தெரியும். ஆனா பெரும்பாலான மக்கள் புறம் சார்ந்துதான் சிந்திப்பார்கள். எவ்வளவுதான் நாம சிந்தனையை தூண்டி விட்டாலும் கூட நல்லா இருக்கு சொல்லிட்டு பழையபடி என்ன ஆயிடுவாங்க? பணம் பணம் பணம். இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். ஆனாலும் பழக்க தோஷம்னு சொல்றோமா இல்லையா? சீக்கிரம் அகம் சார்ந்த சிந்தனைக்கு வருவதில்லை. நான் ஏறத்தாழ 40 ஆண்டு காலமா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் என்னை பற்றி சொல்லும்போது இயற்கை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை பாக்கியம் என்னவென்றால், அகம் சார்ந்த சிந்தனைக்கு நான் ஈடுபட முடிஞ்சது. ஏன்னா புறம் என்று ஒன்றை பார்க்கிறோமே, அதற்கு அகம்னு ஒண்ணு இருக்கு. அகப்பொருள், தோற்றம், புறப்பொருள். புறத்தோற்றம்னு சொல்றோம். ஒரு ரோஸ் பார்க்கிறோம், அழகா இருக்கு, புறத்தோற்றம். அதோட அகத்தன்மை என்ன? வாசனை. அந்த வாசனையும் புறமே வருது, கவனிக்கணும். தோற்றம், புறத்தோற்றம், அகத்தன்மை வாசனை. ஆனா வாசனை அகத்திலே இருக்கா? இல்ல, வெளியில வருது. அப்ப அதுவும் புறம் வந்துடுச்சு. அந்த வாசனையை எது தாங்கி கொண்டிருக்கிறது? அதான் உண்மையிலே அகம். இப்போ நாம இருக்கிறோம், நான் சொல்றேன், இது தோற்றம். ராதாகிருஷ்ணன், இந்த உடல் வந்து தோற்றம். இந்த நான்கிறது என்னுடைய மனம், தன்மை. அந்த தன்மையை தாங்கி கொண்டிருக்கிற ஆன்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் அகம். அத பிரம்மன் வேற சொல்லுவோம், அகம் பிரம்மாஸ்மி. அப்போ அகத்தை பற்றி அறிய வேண்டுமானா ஆழமான சிந்தனை வேணும். சாதாரண ஸ்கூல்ல படிக்கிற சிந்தனை அல்ல. இது நுணுகி நுணுகி, அது தவத்தில் இருக்கும்போது தான் சிந்திக்க முடியும். அகத்தை சிந்திப்பதற்கு அகத்துக்குள்ள போகணும். அவன் அந்த அளவுக்கு நுணுகி சிந்திக்கணுமானால் அதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? சமாதானம். நம்முடைய இல்லற வாழ்வில், சமுதாயத்தை ஒட்டிய வாழ்வுல நமக்கு சமாதானம் இருக்கா? அமைதி இருக்கா? மன நிறைவு இருக்கா? இல்லை. ஆனா இதெல்லாம் தான் தகுதி. மன சமாதானமா இருக்கணும். சமாதானம் சமநிலை, ஸ்டேட் ஆஃப் ஈக்விலிபிரியம். இப்போ மனதனுடைய தன்மை ஃபிளக்சுவேட்டட் மைண்ட் சொல்லுவோம். கீழும் மேலும், மேலது கீழாம், கீழது மேலாம். உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சொல்லுவோம். எல்லாவற்றையும் வேறுபடுத்தி பார்ப்போம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதியின் பேரால, மதத்தின் பேரால, இனத்தின் பேரால, மொழியின் பேரால, தேசத்தின் பேரால, கல்வியின் பேரால, பொருளின் பேரால. பாருங்க எத்தனை உயர்வு தாழ்வு கற்பிச்சு வச்சிருக்கோம். அப்போ மனம் என்ன ஆகுது? ஃபிளக்சுவேட் ஆகுது. மனம் அலைந்து கொண்டே இருந்தால் நிற்க முடியாது. நிற்கவில்லை என்றால் சமாதானம் கிடைக்காது. சமாதானம் சொன்னாலேயே சமநிலை, ஸ்டேட் ஆஃப் ஈக்விலிபிரியம். அது பக்குவம். அந்த பக்குவம் மட்டுமில்லை, அதான் தகுதி. எந்த மனிதனுக்கு அந்த இயற்கையினுடைய ரகசியத்தை, மூல ரகசியத்தை உணர முடியும் என்றால், புரிந்து கொள்ளவும் உணரவும் முடியும் என்றால், மன சமநிலை அடையும். அதுக்கு சிந்தனை. முதல்ல என்ன சிந்திக்கிறோம்? இந்த இல்லற வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தால் அமைதியா வாழும்? எப்படி? உடல்ல நோய் இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமான உடல், தூய உடல், கடன் இல்லாத ஒரு சிறு சேமிப்போட, குறைந்தபட்ச சேமிப்பு. அது மாதிரி பகை இல்லாத, நட்பு பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நண்பர்கள் இருந்தா போதும். அந்த உறவுல பகை வெறுப்பு இல்லாம, உடல்ல நோய் இல்லாம, பொருளாதாரத்துல கடன் இல்லாம, நட்புல பகை இல்லாம வாழக்கூடிய ஒரு தரம் இருக்குல்ல, அது என்ன தரம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் சிந்திக்கணும், சிந்தனை வேணும். ஓ, வேற எங்கேயும் போக நட்புன்னு சொன்னோம். முதல் நட்பு என்ன நட்பு? கணவன் மனைவி நட்பு தானே. இறுதி வரைக்கும் வரக்கூடிய நட்பு. நட்பு சொல்றது உறவு. இங்க உறவுன்னு வச்சுக்கோ. கணவன் மனைவி ரெண்டு உறவு. என்ன உறவு அவங்களுக்கு? கணவன் மனைவி என்ற உறவு. அந்த சொந்தம் கடைசி வரைக்கும் வாழக்கூடியது.
அப்ப கடைசி வரைக்கும் நம்மோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை துணையோடு 100க்கு 100 நட்போடு இருக்கிறோமா? சரி, பெருசா நட்பு இல்ல. வெறுப்பு இல்லாமையாவது இருக்கிறோமா? இருக்கா இல்லையா? மனசுக்குள்ள சில நினைப்பாங்க, நிறைய நினைப்பாங்க. இவரோட வாழ்றதுக்கு எங்கேயாவது ஓடி போயிடணும், செத்துடலாம். இத நான் நினைச்சு பார்க்க நாள் கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் ஒரு பகைமை உணர்வு கணவன் மனைவிக்கு இடையிலேயே இருக்கு. வெளியில காட்ட மாட்டாங்க. நாகரிகம், சமுதாய நாகரிகத்தை ஒத்து வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனா உள்ளுக்கு வெறுப்பு இருக்கு, பகை இருக்கு. யாரோடு? வாழ்க்கை துணை, கடைசி வரைக்கும் வர துணை. அப்போ இப்ப சிந்தனை என்னவா இருக்கணும்? இந்த துணையோடு நான் எப்படி வெறுப்பு இல்லாம, பகை இல்லாம, பெருசா நட்பு பாராவிட்டாலும், பாருங்க நான் வார்த்தை சொல்றேன், பெருசா நட்பு பாராட்டவில்லை எனினும், பகையும் வெறுப்பு இல்லாம இருப்பதற்கு நான் என் மனசை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும்? அவங்க மனசு அல்ல, வாழ்க்கை துணை மனசை பக்குவப்படுத்துவது அல்ல. அது நம்ம டியூட்டி அல்ல, அது அவங்க பொறுப்பு. நான் என்னை பக்குவப்படுத்தணும். என் மனசை நான் எப்படி பக்குவப்படுத்தினா என் மனைவியோட பகை இல்லாம, வெறுப்பு இல்லாம, கசப்பு இல்லாம வாழ முடியும் நான் கண்டுபிடிக்கும். அதான் முதல் சிந்தனையாக இருக்கணும். எல்லாருக்கும் சொல்றேன், முதல் சிந்தனை அதை நோக்கி. இன்னைக்கு நைட்டு நீங்க சிந்திங்க. சிந்தித்து ஒரு முடிவெடுத்து நாளை காலையில இருந்து எப்படி உங்க வாழ்க்கை துணையோடு அணுகணும், அவளை எப்படி கையாளணும், எப்படி அரவணைக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும். எஸ், சிந்திக்கணும். அடுத்தது, நோய் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நோய் எல்லாத்துக்கும் இருக்கு. ஏதோ தப்பு தப்பா முன்காலத்துல வாழ்ந்துட்டோம், தவறான செயல். இப்ப திருத்தம், சிந்தித்து செயலை திருத்தணும். எப்படி வாழ்ந்தா கொஞ்சம் கொஞ்சமா உடல் ஆரோக்கியமா பண்றோம். அப்புறம் கடன்கள் இருக்குதா? எப்படி இது பண்ணா கடன் எல்லாம் அடைச்சிட்டு இனி கடன் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இது உங்களுக்கு புரியும், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்தாரும். இந்த ஆண்டுக்குள்ள இப்போ 2026 ஆரம்பிச்சிருக்கு. இந்த 26 முடிவுக்கு முன்னாடி நான் நல்ல உடல் ஆரோக்கியம் பெறுவேன். அதுக்குரிய பயிற்சிகள், உணவு பழக்க வழக்கங்கள், விரதம், இதெல்லாம் பண்ணி நான் நோயை போக்கிடுவேன். ஏதாவது கடன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எப்படி சீக்கிரமா அடைச்சி 27 தொடக்கத்துல கடனே இல்லாது, மாறா ஒரு சிறு சேமிப்பு, பெருசா சிறு சேமிப்பு, கோடி கோடிலாம் வேண்டியதில்லை, அது ஆபத்து. சிறு சேமிப்பு. அது மாதிரி வாழ்க்கை துணையோடு, எல்லா நண்பர்களோடும் பெருசா கருத்துல கை போடணும்னு அவசியம் இல்லை. பகை இல்லாம, வெறுப்பு இல்லாம. அப்ப இதை பற்றி முதல் சிந்திச்சு செயலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் செயல் திருத்தம். எதற்காக? மனதை சமாதானமா, அமைதியா நிலை நிறுத்துவதற்கு. சைமல்டேனியஸா இன்னும் சிந்திக்க போறோம். இதுவும் சிந்தித்து செயலுக்கு கொண்டு வந்துட்டோம், செயல் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு வருஷம் ஆகட்டும், பரவாயில்ல. அடுத்த சிந்தனை உயர் சிந்தனை. நான் அல்ல, நான் மெய்ப்பொருள், பரம்பொருள், முழு முதற் பொருள். நல்ல வார்த்தை தான். முழு முதற் பொருள், முழுமையான முதன்மையான பொருள் தான் இந்த நான். இப்ப அது எவ்வளவு சிறுமையா இருக்கு பாருங்க. முழுமை இல்லை, சிறுமை. முதன்மையா இல்லை, பின்னாடி நிக்குது சிறுமை. உங்க மனசுல கேளு, நான் சொல்றேன்னா தப்பா சரியா? இப்ப இருக்கிற நான் சிறுமை. அதனால இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஒத்து பார்க்கிறோம், அவங்க நம்மளோட நல்லா இருக்காங்க. மன சிறுமை அடையுது, பொறாமை அடையுது, பேராசை கொள்ளுது, போராட்டம் செய்யுது, கவலைப்படுது. சொன்னிலிருந்து வச்சுக்கிடுங்க, ஒப்பீடு செய்யாது. அவரும் சரி, நீங்களும் சரி, 2 பேரும் ஒண்ணுதான். பிறப்பு ஒக்கும். மனிதர்கள் மட்டும் ஒண்ணு இல்லை, விலங்குகள், பறவைகள். அதை நம்ம வீட்டு முன்னாடி நாய் ஓடுத, அது நானும் ஒண்ணுதான். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ன பாரதி. காக்கையும் குருவி கூட என்னுடைய ஜாதி தான்ப்பா. இன்னும் ஒரு படி மேல போறான். நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க எங்கள் களியாட்டம். அவன் நோக்கு எப்படி இருக்கணுமா பார்வை? அந்த மலையும் அணுக்களால் ஆனது, நானும் அணுக்களால் ஆனது.
அந்த மலையும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது, நானும் அதிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த மலைக்கும் அதிர்வுனால உணர்வு இருக்கு. அது உணர்வுடைய மூலதான் இல்லையே தவிர உணர்வு உள்ள நிகழுது, எனக்கு நிகழுது. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி. அப்படி பார்க்க முடியுமானா வாழ்க்கையில களியாட்டம், எப்போ மகிழ்ச்சி. அவன் வேறுபடுத்தி எதையும் பார்க்கல. இது ஒரு உயர் சிந்தனை. என்னது? அவன் எந்த மூலப்பொருளால் நான் ஆகியிருக்கின்றேனோ அதே மூலப்பொருளால் தான் அசேதனங்களும், உயிரற்ற பொருள் சொல்றமே, ஜடங்களும் மற்ற ஜீவனங்களும், எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் ஒன்று. பெரிய கதை சொல்றாங்க. அப்படியானால் அந்த மூலப்பொருளை பற்றிய சிந்தனை, அது என்ன மூலப்பொருள், அது எப்படி நானாக தோன்றியிருக்கு, அது எப்படி மற்ற ஜீவனங்களாக, பஞ்சபூதங்களாக, அண்ட சராசரங்களாக எப்படி தோன்றிற்று, இது என்ன சொல்றோம்? தோற்ற ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ். இந்த தோற்றத்தினுடைய மூலப்பொருள் என்ன, அதுல என்ன இருக்கு? அப்ப இதெல்லாம் உயர் சிந்தனை. இத மகர்ஷி இயற்கை தத்துவ விளக்கம்னு கொடுத்திருக்காங்க, பிரம்ம ஞானம் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பிரம்ம ஞானத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்திக்கணுமானா மனசு எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். மனசுக்குள்ள போராட்டம் இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும். அறிவு ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அறிவு ஷார்ப்பா இருக்கணுமானா தேவையில்லாததை நினைக்க கூடாது. ஏன்னா அது வேற எங்கேயோ டைவர்ட் ஆகுது. தேவையில்லாத தேவை என்று கருதி தேடிக்கொள்வது எப்படி என்று சிந்திக்கிற போது அந்த அறிவு இருக்க, சிந்திக்கிற அறிவு, அதோட கூர்மையை அது இழந்தது. ஐக்கியூன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஐக்கியூ கம்மியா இருக்கும். அந்த இன்டெலிஜென்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ், புத்திசாலித்தனம்னு சொல்றவங்கள குறைவா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத தேவை நினைக்குது, கற்பனை பண்றது. அப்ப அதுக்காக சிந்தனை அதிகமா செலவு பண்றது, அங்க எல்லாம் சக்தி வீணாயிடும். ஆனா உயர் விஷயத்தை சிந்திச்சீங்கன்னா, பூமி எப்படி சுத்துது, பூமியை எது தாங்கி கொண்டிருக்கு, பூமியும் சூரியனும் மோதாமை எப்படி இருக்கு, இதுல இருக்கிற ரகசியம் என்ன? அது ஒரு பெரிய விஞ்ஞான ரகசியமே இருக்கு இல்லையா? அப்ப அதை பற்றி நீ சிந்திக்கணும்னு சொன்னா எப்படி நுணுகி போகணும். அங்க மட்டுமா? நம்ம உடம்புல மதியம் சாப்பிட்டது இப்போ ஜீரணம் ஆயிடுச்சு, சத்தாகவும் சக்கையாகவும் பிரிக்கப்பட்டது. எப்படி, யார் செய்யறா, சிந்திக்க வேண்டியிருக்கு. இது உடலுக்குள்ள, இதயத்துல, நுரையீரல்ல, வயிற்றுல சொல்றோம். இந்த 5 புலன்களை கொண்டு பார்க்கிறோமே, அது எதை பார்க்கிறோம்? எந்த விஷயம் பார்க்கலாம். பிரபஞ்சத்தை கூட இரவு பார்க்கலாம், நட்சத்திரங்களையும் பார்க்கலாம், அதை கடந்து இருக்கிற சுத்தவெளியும் பார்க்கிறோம். கும் இருட்டு, இந்த கண்ணுக்கு பார்க்கிற சக்தி. பார்க்கறதுனா என்ன? சும்மா பார்க்கிறேன்னு சொல்றோம். இந்த பார்த்தல் என்ற நிகழ்வு எதை அடிப்படையாக கொண்டு, கேட்டல் என்ற நிகழ்வு எதை அடிப்படையாக கொண்டு, கேட்பவன் யார், பார்ப்பவன் யார், பார்க்கப்படும் பொருள் என்ன? இது உயர் சிந்தனை. இதெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு கடைசியில் ஒரு விடையை கண்டுபிடிக்கிறோம். பார்ப்பவன் என்று ஒரு தனி மனிதன் இல்லை. அப்பா, இதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனா நம்ம சொல்றோமே, நான் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். ஆனா இறுதி என்ன தெரியுமா? பார்ப்பவன் என்று ஒரு தனி நபர் இல்லை. பார்க்கப்படும் பொருள் என்கிற செயல்படும் பொருளும் இல்லை. ஆனால் பார்த்தல் மட்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. There is no seeker but seeing. There is no creator but creation. அப்ப இது ஒரு பெரிய ரகசியம். இது அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த உடல் என்பது ஒரு அற்புதமான கருவி. ரோபோட். இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ ரோபோட். காட் மேட் ரோபோட். இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஆமாதானே? இந்த உடல் நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை. அது தானி இயங்கி பார்க்கறது கூட தானாதான் பார்க்குது. நம்ம கண்ணை விரிச்சு எதையும் பார்க்க வேண்டியதில்லை, காது இப்படி தீட்டு கேட்க வேண்டியதில்லை, தானா நடக்குது. இந்த தானா நடப்பதுக்கு பின்னணி என்ன? இதுதான் உயர் சிந்தனை. இதெல்லாம் சிந்தித்து 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 புரிந்து புரிந்து தெளிவடைந்து வரும்போதுதான் இதுவரைக்கும் இந்த நான் ஒண்ணு இருந்ததே, அது என்ன கண்டுபிடிக்கணும். அது நண்பர்களை சுருக்கமா சொல்றேன். அவர் ஏதோ தலைப்பு சிந்தனை சீர்திருத்தம்னு கொடுத்துட்டாரு. சிந்தனை பல கோணங்களில் பலவற்றை, முதல்ல வாழ்வு, இனிய வாழ்வு அமைய
அமைதியான வாழ்வு அமைய எதை சிந்தித்து செயலாற்றணும், என்னென்ன செயலை திருத்தம். நிறைய செயலை திருத்த வேண்டியிருக்கு. உணவு சாப்பிடுறதுல இருந்து, ஏன்னா சரியா டயட் சிஸ்டம் யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. பண்ணணும், தீர்க்கமா பண்ணணும். நான் பெருமைக்காக சொல்லலை, நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு உடல்ல நிறைய நோய் இருந்தது. பைபாஸ் பண்ணியிருக்கு, கீழே ஆசன வாயில 2 வாட்டி ஆப்ரேஷன், ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க, பண்ணியிருக்கு. கண்ணு கேட்ரைட் பண்ணியிருக்கு. உடல் வந்து உஷ்ண உடல், சீக்கிரம் ஜீரணமாகாது, காம்ப்ளிகேட்டட். ஆனால் அதெல்லாம் நான் உணவின் மூலமா மாற்றிட்டேன். கிட்டத்தட்ட அநேகமா ஒரே ஒரு மாத்திரை தவிர இது எல்லாம் மாத்திரை. டயபெட்டிக் இருந்தது, மாத்திரைலாம் கிடையாது. உணவு கட்டுப்பாடு, நாக்கை கட்டுப்படுத்தணும், புல நடக்கணும்னு சொல்றோம். அப்ப அதுக்குரிய சிந்தனை, எல்லாமே சிந்தனை தான். எதை மையமா கொண்டு சிந்திக்கிறது, நிச்சயமா வாழ்வை மையமா வச்சு சிந்திக்கிறோம். ஏன்னா நம்ம கூட ஒரு குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு, கடமைகள் பொறுப்புகள் இருக்கு. அதெல்லாம் சீராக இருப்பதற்கு எப்படி உணர்ச்சி வயப்படாம விழிப்புணர்வோடு வாழணுங்கிற சிந்தனையை நீங்க பெருக்கிக் கொள்ளணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரியணும் இல்லை இல்லையா? கடன் தொல்லை இல்லாம இருக்கணுமானா கடன் வாங்கக்கூடாது. ஏன் கடன் வாங்குறோம்? ஆசை, கார் வாங்கணும். ரொம்ப குறைஞ்ச வட்டியில ஒரு 0% இன்ட்ரெஸ்ட்ல கூட கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்றான். பிறர் மனம் தூண்டுதல், ஆசை தூண்டப்படுது, பலியாயிடுறோம். அப்படிலாம் இல்லாம ஜாக்கிரதையா வரவு செலவு கணக்கு போட்டு, வரவுக்கு உட்பட்டு செலவு செய்து, ரொம்ப கம்மி வரவு பரவாயில்ல, 3 நேரம் சாப்பிட வேண்டாம், ஒண்ணு கெட்டு போகாது, 2 நேரம் போதும். கஞ்சி குடிச்சாலும் போதும், பழைய சோறு சாப்பிட்டா போதும். பிரியாணி தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. நாக்கு கவனிக்கணும். நாளைய உணவை காகமோ குருவியோ இன்று சேர்த்து வைப்பது இல்லையே. எந்த காகம் பட்டினியில செத்துது? இல்ல, நாம செத்துருவோமா என்ன? இப்படிலாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி எப்படி குறைந்தபட்ச தேவைகளோடு வாழ்வது, அது ஒரு உயர்ந்த சிந்தனை. மினிமைசம்னு சொல்லுவாங்க, குறைந்தபட்ச தேவை. நான் அன்னைக்கு ஒரு இதுல படிச்சேன், யாரோ யூடியூப்லயோ வாட்ஸ்அப்லயோ போட்டிருந்தாங்க, ஒரு தத்துவ ஞானம் சொன்னதாட்டு. என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவைக்காக வாழ்கிறவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் வாழ்வான். அதை கவனிக்கணும். தேவைக்காக வாழ்கிறவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் வாழ்வான். என்ன அர்த்தம்? அவன் சாக மாட்டான், நல்லா சந்தோஷமா வாழ்வான். ஆசைக்காக வாழ்கிறவன் அரசனாக இருந்தாலும் அழிவான். இது நீங்க இந்த கோட்டை வந்து நோட் பண்ணிடுங்க. தேவைக்காக வாழ்கிறவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் வாழ்வான். ஆசைக்காக வாழ்கிறவன் அரசனாக இருந்தாலும் அழிவான். இப்ப நீங்க எந்த கேட்டகரி? இப்போ தேவைக்காக வாழ்றீங்களா, ஆசைக்காக வாழ்றீங்களே? தேவை, பசியை போக்கணும், உடை வேணும், ஒரு இல்லற வாழ்வு வேணும், இதெல்லாம் அடிப்படை தேவை. ஆனா நம்ம பிறந்தது எதுக்கு? ஆசைகளை பெருக்கி, வசதிகளை பெருக்கி ஆடம்பரமா வாழ்வதற்கல்ல. இந்த ஆன்மாவை உணர்வதற்காக அது எடுத்துக்கொண்ட கருவி. அதான் ரொபாட்னு சொன்னேன். உயிர் தான் இந்த உடலை உருவாக்கிச்சு ஆதியில இருந்து. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அந்த அணு என்ற உயிர் தான் பஞ்சபூதங்களாக ஜீவராசிகளாக மனிதனா வந்திருக்கு. எதுக்கு? அந்த உயிர் தன்னை உணர்வதற்கு. அப்படியாலும் அதுக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன? ஆடம்பரம் அல்ல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சிம்பிள் லிவிங் பட் கிரேட் திங்கிங். சிறுக கட்டி பெருக வாழ். நம்ம நேரம் ஆப்போசிட்டா, பெருக கட்டி சிறுக வாழ். ஆகவே ஆன்மீகத்துல முழு ஈடுபாடோடு வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சிந்தனை, முதல் சிந்தனை, எப்படி வாழ்ந்தால் அமைதியாக வாழலாம், நோய் இல்லாம, பகை இல்லாம, கடன் இல்லாம எப்படி வாழலாம், இது முதல் சிந்தனை வைத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஏதோ உண்மைன்னு பெரியவங்க சொல்றாங்க, மெய்ப்பொருள் அதுதான் நான் சொல்றாங்க. அப்படின்னா அது என்ன? அப்ப இது பொய் பொருளா? மெய்ப்பொருள், பொய்ப்பொருள், மாயா, உண்மை சொல்றோமா இல்லையா? ட்ரூத், உண்மை. இலூஷன்ஸ், காணல் நீர் இலூஷன், காணல் நீர் இல்லை ஆனா இருப்பதாக தெரியுது. அது மாதிரி நம்ம பார்க்கிற பொருட்கள் அத்தனையும், பார்க்கப்படும் நானும் உண்மையில் இல்லை, உண்மையில் இல்லை.
மாயையில இருக்கிறோம். காணல் நீர் உண்மையில் இல்லை, ஆனா பார்ப்பதற்கு இருக்கிறது. அப்ப அது ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதுபோல பார்க்கப்படும் உலகமும் மாயா, பார்ப்பனாகிய நான் எனும் எழுச்சியும் மாயா. ஆனா அந்த ரெண்டையும் கடந்து ஒரு உண்மைன்னு ஒண்ணு அந்த மாயைக்குள்ளே இருக்கு. எதை மாயன்னு சொல்றோமோ அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கு. உண்மைன்னா உட்பொருள், உள்ளடங்கிய பொருள், அர்த்தம் உள்ளது. பொருள் என்றால் அர்த்தம் உள்ளது. மீனிங்ஃபுல், மீனிங்ஃபுல் சீக்ரெட், ஹிடன் எனக்குள்ள இருக்கு. அப்ப இது என்னன்னு முதல்ல சப்ஜெக்ட் வைஸ், அதாவது ஒருத்தர் கற்றுக் கொடுத்து நாம கற்றுக்கொள்ளணும். தியரின்னு சொல்றோம்ல, தியரிட்டிக்கல் நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ், அதை பெருக்கிக்கொள்ளணும். அப்புறம் என்ன நாலேஜ் கிடைச்சிருக்கோ அதை சுயமா சிந்திக்கணும். பிராக்டிக்கலா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரணும். பிராக்டிக்கல் நாலேஜ். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டு நாலேஜ். முதல்ல புரியறோம், நடைமுறையில சிந்திக்கிறோம், அப்புறம் உணர்றோம். ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். அப்போ ஆன்மீகத்தினோட நோக்கம் மெய் உணர்வு. உண்மையை உணர்ந்த பிறகு அவனுக்கு துன்பம் இல்லை என்பது மட்டுமல்ல, அறிவு முழுமையடையுது. இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் ஒருத்தன் புரிந்து கொண்டான் என்று சொன்னா அவனை எந்த கேட்டகரியில வைக்கிறது பாரு. ஞானி இப்படியெல்லாம் இருக்கு. அப்ப இதுக்கு உங்களிடம் முழு ஈடுபாடு இருக்கணும், தியாக உணர்வு இருக்கணும், விட்டு கொடுக்கணும். பிறருக்கு விட்டு கொடுக்குறது மட்டும் இல்லை, அதான் நாம விட வேண்டியதை விடணும். விட்டு கொடுக்குதுன்னா விட வேண்டியதை விடுவது. ஆனா நம்முடைய நீண்ட பழக்கம் என்ன? பற்றி கொள்வது. மேலும் மேலும் இன்னும் தேடி அதை பெருக்கி பற்றி வைத்துக் கொள்வது. கடும் பற்றுன்னு சொல்லுவாங்க. கடும் பற்று உள்ளவர்களுக்கு ஆன்மீகம் இல்லை. ஆன்மீகம் இல்லைன்னு என்ன? ஆன்மா உணர்வுடைய தகுதி அவனுக்கு இல்லை. ஆனா சிலர் சொல்லலாம், ஆன்மா உணர்ந்து என்ன பண்ண போறோம் சொல்லு, காசா பணமா? நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, என்ன சார் நல்லா ருசியா சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடுவோம், ஜாலியா இருப்போம், 6 சாவு 60 சாவு எழுதி வச்சிருக்காங்க, அதனால ஜாலியா இருப்போமே. தட்ஸ் கால்ட் மெட்டீரியல் லைஃப். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. ஒட்டுமொத்த உலகமும் ஒரு அறியாமையினால, மயக்கத்துல அப்படி வாழுது, கற்பனை. ஆனா நீங்க அறிந்தோ அறியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ இந்த பாதைக்குள்ள வந்துட்டு, ஆன்மீக பாதைன்னு சொல்றோம்ல, ஒரு மார்க்கம், இறை சாதனை மார்க்கம், அழகா பேர் வச்சிருக்காரு. ஒரு மார்க்கத்துக்குள்ள வந்துருக்கு. இது என்ன மார்க்கம்? இறை சாதனை. நீங்க எதை அச்சீவ் பண்ண போறீங்க? த சீக்ரெட். அப்போ உங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு உயர்வா இருக்கணும், கூர்மையா இருக்கணும், எண்ணிப்பார் சிந்திக்கலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்ப இதுக்கு கொஞ்சம் நான் திருப்பி அதே தான் சொல்வேன். முதல்ல எவ்வாறாகியனும் உங்களுடைய சமாதானத்துக்கு உரியவற்றை அறிந்து செயல்படுத்து, திருத்தம். இதுக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு தப்பா வாழ்ந்து விளைவு ரொம்ப துன்பமா இருக்கு. இனி அது ஒரு திருத்தம் கொடுத்து, செயல திருத்தம் கொடுத்து, பணிவோட கனிவோட துணிவோட வாழ கற்றுக்கொள்ளணும். அதான் முதல் ஸ்டெப். பண்ணிட்டீங்கன்னா சரி, கொஞ்சம் டைம் ஆகும், 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஏன்னா நீண்ட காலம் செய்தே தவிர நொடியில போக்க முடியாது இல்லையா? படிப்படியா போக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஆசை சீரமைப்பு தற்சோதனை வேணும். இன்னைக்கு தேதியில பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு தீர்வு என்ன கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் செய்யறது பேர் தான் சரி செய்தல்னு பேர். பழுது நீக்குதல். நீண்ட கால தவறான வாழ்க்கையினால உடல் பழுதாயிடுச்சு, மனம் பழுதாயிடுச்சு, கருமையம் அசுத்தம் ஆயிடுச்சு, களங்கம் ஆயிடுச்சு. இதெல்லாம் சரி பண்றது மெயின்டைன்னு சொல்லுவாங்க. இனி இந்த மாதிரி பழுது வராம இருக்கக்கூடிய செயலை தேர்ந்தெடுத்து அதை சரியாக செய்யணும். பழுதை போக்குவதற்கு சரிப்படுதல் சொல்லுவாங்க. சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சரி செய்யணும், பழுது நீக்கணும். முதல்ல பழுது நீக்க சரி செய்யுங்க. பிறகு இனி இது மாதிரி துன்பம் வராமல் இருக்கணுமான சரியாக செய்யணும், தேர்ந்தெடுத்து செய்யணும். இது பேர் செயல் திருத்தம்.
செயலை திருத்தி, எதுக்கு செயலை திருத்துறோம்? அமைதியா வாழ்றது. அடுத்தது அது திருத்தம் அல்ல, அது சிந்தனை. எதை நோக்கி? ஆன்மானா என்ன? ஆன்மீக சிந்தனை. உங்களை சிந்தனை தூண்டுவதற்கு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நிறைய கருத்து கொடுத்திருக்காங்க. அந்த கருத்தை முழுமையாக உள்ள வாங்கி என் பங்குக்கு நானும் சிந்தித்து செயல்படுத்தி நீண்ட கால வாழ்க்கை இல்லையா? எனக்கு வயசு எவ்வளோ ஆச்சு? மதன மாதிரி 2 பங்கு. ஆனா மதன் சீக்கிரமா நல்லா சிந்திக்கிறான். நான் மெதுவாக தான் சிந்திச்சேன். ஆனாலும் கிடைச்சிருச்சு. எது கிடைச்சிருச்சுன்னு கேக்குறீங்களா? எனக்கு நான் கிடைத்து விட்டேன். அகப்பட்டு விட்டேன். அகம் பட்டு விட்டேன். எனக்கு இந்த நான் அகப்பட்டு விட்டது. அகத்தில் பட்டு விட்டது. பிரம்மமாக. சிரமம் இல்லை. இந்த இறைநிலை உணர்வு இருக்கு இல்லைங்களா? இட் இஸ் சோ சிம்பிள். ஏன்னா அதான் நான். அப்ப என்ன நான் உணர்றதுக்கு என்ன கடினம் இருக்கு? நான் இருக்கேனே. நீங்க சொன்னீங்களே, நான் இருக்கேன். இருக்கனா இல்லையா? எனக்கு வெளிச்சம் தேவையில்லை. யார்ட்டையும் கேட்டு தெரிய வேண்டியதில்லை. நான் இருக்கிறேன். என்ன இருக்கிற நான் என்னவாக இருக்கு? இப்போ என்னவாக இருக்கணும் அப்போ. அப்ப அதுக்குரிய ஆழமான சிந்தனை. அப்ப நான் யாரு? எல்லையற்ற பரம்பொருள், முழுமுதற் பொருள், ஆனந்தமயமானது. என்கிட்ட கொடுக்கதான் நிறைய இருக்கு. வாங்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னா வேண்டியதில்லை. நான் கேட்டு பெறுவதற்கு இறைவனிடம் கூட கேட்பதற்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா என்னை தவிர்த்து இறைவன் யாரு? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க உங்களை உணரும் போது சொல்லும், only self exists, nothing else. இந்த ஆன்மாவை தவிர வேற எதுவுமே இல்லை. நான் பெறுவதற்கோ இழப்பதற்கோ. குருஷேத்திரத்துல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அது வரைக்கும் சாரதியா இருந்தான். ஆனா அங்க ஒரு ஐயம் ஏற்பட்டது, ஒரு குழப்பம் ஏற்பட்ட போது இப்ப சாரதி அவனுக்கு குருவா மாறுறான். விஸ்வரூபத்தை காட்டி குருவாக மாறுறான். அவனுக்கு உபதேசம் கொடுக்கறான். ஞான உபதேசம் கொடுக்கறான். நிறைய அவன் கேள்வி கேட்கறான். கொடுத்து கடைசியா சொல்லுவான், ஆகவே அர்ஜுனா, இந்த நான் இருக்கிறது ஆன்மா. இந்த நான் உடல் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்தது அல்ல. அந்த ஆன்மா முழுமையானது. அந்த ஆன்மாவே உன்னுடைய அம்பு தொடாது, தொலைக்காது. உன்னுடைய நெருப்பு சுடாது, உன் நீர் நனவிக்காது. அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அதை தவிர பிரிது ஒன்றும் இல்லை. ஒன்லி திஸ் சோல் எக்ஸிஸ்ட். அதை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை. ஆகவே பிரிது ஒன்றினால் பாதிப்பும் இல்லை. இது உபதேசத்துல உச்சம். த பீக் ஆஃப் விஸ்டம். இதை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை. சோ நான் யாரு இப்போ? முழுமையான முதன்மையான பொருள். நானா ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்லை, நீங்களும் அப்படித்தான். சிலர் உணர்ந்து அறிந்திருப்பார்கள், சிலர் கேட்டு அறிந்திருப்பார்கள், சிலர் அறியாமல் இருப்பார்கள். நான் உங்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்தித்து தெளிவு பெற்று தவற்றில் அதை உணரவும் வேண்டும். படிப்படியா நீங்க அதை உணர்றதுக்கு முன்னாடி உணர்வு கிட்ட போறீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா போறீங்களே. ஆல்பா ஃப்ரீக்வன்சி, தீட்டா ஃப்ரீக்வன்சி, the bottom of theta, near to delta. சில டைம்ல டெல்டா ஃப்ரீக்வன்சி, ஏன் இன்னும் சில டைம்ல 0 ஃப்ரீக்வன்சி. படிப்படியா அது கிட்ட போக போக, எப்படி நெருப்பு கிட்ட போக அது எப்படி சுடுன்னு தெரிஞ்சுக்கணும். தொடாமையே சுடுன்னு தெரியுதா இல்லையா? நெருப்பை தொட்டு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நெருப்பை நெருங்கவே அதனுடைய தன்மையை எப்படி உணர்றோமோ, அது உள்ள போக போக அந்த முழுமையின் தன்மை, the wholeness of the nature, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நீங்க அதுவாக மாறாவிட்டாலும் பரவாயில்ல, அதற்கு பக்கம் இது போகணும். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அப்போ நம்முடைய கான்செப்ட் என்ன? மனதின் இயக்க வேகத்தை குறைக்கணும்.
உணர்ச்சி வசப்பட்ட மன இயக்கத்திலிருந்து விழிப்புணர்வோடு கூடிய மன இயக்கத்துக்கு வரணும். இதான் நோக்கம். இப்படிலாம் வந்தா உண்மை நான் யார்? நான் அந்த உடல் அல்ல. ஆனா உடலில் வாடுகிறேன். நான் இந்த மனம் அல்ல. ஆனால் மனமாக எழுச்சி பெறுகிறேன். அப்ப உடலுக்குள்ள மிச்சம் என்ன இருக்கு? உயிர். நான் உயிராக இயங்குறேன். அதுவும் நான் அல்ல. நான் அடக்கமுற்றவன். எனக்கு இயக்கம் இல்லை. இயக்கம் இருக்குமானால் எல்லை வரும். நான் எல்லையற்றவன். இயக்கம் இருக்குமானால் செலவு வரும். நான் மற்றா பேரிருப்பு. ஆமாதானே? அப்ப நம்ம எவ்வளவு தூரம் கடந்து உள்ள போக வேண்டியது. கடவுள், வினை, பேர் சொல்லல. கடவுள், கடவுள், உள்கடை, 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 லேயர் பை லேயர். அவன் அப்படி போகக்கூடிய அளவு மாறுவானா, இந்த புறவல வாழ்க்கையிலேருந்து நீங்க எந்த அளவுக்கு விடுபட்டிருக்கணும். துறவி ஆகிறது இல்லை. விடுபடுதல் வேற, துறவி வேற. துறவிக்கு வேற அர்த்தம் தப்பா வச்சிருக்கோம். பற்ற விடுதல், தேவையில்லாத பற்ற விடுதல், பற்றினதை விடுதல். ஒரு கட்டத்துல இந்த ஆன்மா பற்றற்று இருந்தது, பிறகு பற்றிற்று. இப்ப பற்று விடுறோம். பற்றற்று இருந்தது, பற்றிட்டு மீண்டும் பற்றற்று போறோம். அதுக்கு என்ன வேணும்? ஒரு குரு அடையணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. குருவை ஏன் பற்றி கொள்ளணும்னா அவர் தான் நம்ம சிந்தனையை தூண்டுவார். அவர் தான் பழுது நீக்கிறவர். பற்ற வச்சிருக்கார், ஆன்மீக பற்ற. அங்க நம்மளை செப்பனை எடுக்கிறார். அப்புறம் நம்ம சொல்லித்தர, நீயே உன்னை செப்பனிடு. சுய சிற்பி, உன்னே நீ செதுக்கு. பழுதுகள் இருக்காது, வேண்டாதெல்லாம் வெட்டி தள்ளு. எதெல்லாம் வேண்டாம். இப்ப எதெல்லாம் வேண்டும்னு நினைச்சிட்டீங்களா? எதுவுமே வேண்டியதில்லை. ஷார்ட் எஸ்ஸா வேண்டாம். நீ எதெல்லாம் வேணும் வேணும்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே வேண்டாம். உனக்கு உண்மையில் தேவை நீதான். நீ உன்னைத்தான் வெளியில் தேடுகிறாய். தப்பான இடத்தில் தப்பான பொருளை தப்பாக தேடிக் கொண்டிருக்கிறாய். அதுவும் சரியா தேட தெரியல. பணம் வேணும், சரியா தேடுறோமா? அறம் நின்று தேடுறோமா? எத்தனை பேர் ஏமாற்றி தேடுறோம். அதுவும் சரியில்லை. ஆனா உண்மையில அதுவும் தேவையில்லை. அத ஒரு இடத்துல பெரியவர் சொல்றாருங்க, நீ விலங்கை பார்த்து ஓய்வெடுக்க கற்றுக்கொள். விலங்கின குணத்திலிருந்து விடுபடணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு அது ஓய்வு எடுக்குது. ஏன்னா அதுக்கு என்ன செய்யும்? உணவு, இனவிருத்தி, ஓய்வு. வேற ஒண்ணும் இருக்க சாகும். நாம சரி, நம்ம செய்யறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். விஞ்ஞான அறிவு வேணும், வசதியான வாழ்க்கை வேணும். ஆனா அதை பற்றணுங்கிறது அவசியம் இல்லை. எவ்வளவு வேணும் சிந்திச்சா தெரியும். எல்லாமே அடிப்படையில் சிந்தனை. ஆகவே உங்களுடைய சிந்தனை தூண்டுவதற்கு இறை சாதனை மார்க்கம். அந்த மார்க்கத்துல நிறைய ஞான ஆசிரியர்கள், பல துறை சார்ந்த ஞான ஆசிரியர்கள், பல துறை. அதெல்லாம் நம்முடைய மதன் அவர்கள் நல்ல ஏற்பாடு செய்து ஒரு நாளை தவற விடாது ஒரு பெரிய பணியை தம்பி செஞ்சிட்டு இருக்கார். அவர் இன்னும் பல ஆண்டுகள், 100 ஆண்டு கடந்து வாழணும் நல்ல ஆரோக்கியமா. அந்த கிராமத்துல அவரு கிராமம் உருவாக்கி வச்சிருக்காரு. நான் இப்போ அண்மையில கூட கோயம்புத்தூர்ல ஷின்மியா மிஷன்ல வகுப்பு நடத்த போனேன். ஒரு 150 160 அன்பர்கள் வந்திருந்தாங்க. ஆழ்நிலை பயிற்சி வச்சிருந்தோம். அப்போ சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு மிகப்பெரிய ஆலமரம். ஏன்னா அது மூலகுரு, வேதாத்திரி மகர்ஷி என்ற மூலகுரு உருவாக்குனாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அறங்காவலர்கள், எஸ்கேமை தலைமையை கொண்டுள்ள அறங்காவலர்கள் எல்லாரும் அது எவ்வளவு அதிகபட்சமா ஆலமரத்தை வளர்க்க முடியும் வளர்த்து இது அப்படி நிக்குது. அதை நானும் ஒரு சின்ன காரணமா இருந்திருப்பேன். மதனும் இருந்தார், அழகரையா இருந்தார். சின்ன அளவுல ஒரு கட்டம் வரும்போது அந்த அமைப்பிலிருந்து வெளியேற வேண்டிய அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. வெளியேறிட்டோம். ஆனா வெளியிட்டு அப்படியே விடலை. அதே தான் திருப்பி செய்யறோம்.
இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொன்னேன் அன்னைக்கு. இப்போ ஆலமரம் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்ப அது விழாம இருக்கணுமே, தாங்கி பிடிக்கணுமே. அப்ப இயற்கை என்ன பண்ணிருக்கு, ஆலமரத்துக்கு விழுதுகள கொடுக்குது. விழுதுகள் தரையில போய் ஊன்றி, அது வேராக இருந்து மரம் கீழ விழாம பாதுகாக்குமாம். அது போன்ற விழுதுகள் தான் பேரிடத்துல ஒண்ணு. அவிநாசி பக்கம், திருப்பூர் அவிநாசி பக்கம் ஒண்ணு. சாதனை மார்க்கம். கோயம்புத்தூர்ல வேதம் ஒண்ணு. வேலூர் பக்கத்துல மணிகண்டன் ஒரு அமைப்பு. இந்த விழுதுகள் ஆலமரத்தினுடைய விழுது. விலகி போன விழுது அல்ல. அதிலிருந்து வெளிப்பட்டு அதிலேயே இருக்கு. தாங்கி பிடிக்கணுமே. அந்த தொண்டை செஞ்சு கொண்டிருக்குன்னு சொன்னேன். மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா சொன்னேன், இன்னொரு வார்த்தை சொன்னேன். நான் ஒரு வேதம் குழுமம் ஒரு விழுது, இறைசார மார்க்க ஒரு விழுது. ஒவ்வொரு விழுதையும் பார்த்தீங்கன்னா, அதுல ஃபைபர் இருக்கும். ஒரு த்ரெட் மாரி மேல இருந்து அது பின்னி ஒரு 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 கயிறு மாரி வருது இல்லையா? அப்ப அதுக்குள்ள எத்தனை ஃபைபர் இருக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஃபைபர் உங்கள மாத்திக்கிடணும். விழுதுக்கு விழுது. விழாமல் இருப்பதற்கு விழுது. எது விழக்கூடாது? வேதாத்திரியம் என்கிற ஆலமரம். எப்ப விழாது? இன்னும் அறிவு கூர்மை உடையவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. பொருளோ, புகழோ, பதவியோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. அந்த உண்மை உணர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னோம். சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு நான் அதை சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? நிறைவு செய்கிறேன். ஏதாவது கேட்கணுமான கேளுங்க. வாழ்க வளமுடன். அம்மா ஐயா உங்களை வாழ்த்துங்கம்மா. சரிங்க. சரி. நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. நீங்க இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு பொக்கிஷம் தாங்கய்யா. ஏன்னா அவ்வளோ கருத்துக்கள், அதாவது சிந்தனை சீர்திருத்தத்துல நீங்க அகம்புறத்துல ஆரம்பிச்சு அந்த குடும்பத்துல நோய் கடன் அந்த நட்பில் பகை இல்லாம இருந்தாவே சமாதானம். அந்த சமாதானத்துக்கு அது செயல் திருத்தம். செயல் திருத்தத்தை பண்ணிட்டு அப்புறம் உயர் சிந்தனை. அதுல அந்த மினிமிசம் சொன்னீங்களா, தேவைக்காக வாழ்பவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் வாழ்வான், ஆசைக்காக வாழ்பவன் அரசனாக இருந்தாலும் அழிவான். ரொம்ப சிறப்புங்கய்யா. நிறைய கருத்துக்கள்ங்கய்யா. டெய்லி ஒரு டைம் நாங்க அதை கேட்டு 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 நிச்சயமா நாங்களும் ஒரு விடுதா இருப்போங்கய்யா. நிச்சயமாங்கய்யா. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே அகம் பட்டு விடும். அந்த இதை நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. தப்பான பொருளை தப்பான இடத்துல தப்பாதான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு ஃபீல் வருதுங்கய்யா. நிச்சயமாங்கய்யா. மிக சிறப்புங்கய்யா. ஐயா அவர்களே அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்தலாம். நமது ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்துள்ள அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க சந்தோஷங்க ஐயா. ரொம்ப நிம்மதியா இருக்குங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. யாராவது கேள்வி கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? மங்கையர்கரசிமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா அருமையா இருந்ததுயா. எல்லாத்துக்கும் விளக்கம் கண்ணீர் கண்ணீர்னு நல்லா பொறுமையா நல்லா எடுத்து கூறினீர்கள். நன்றியா. உங்களுக்கு கோடி புண்ணியம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்துச்சு அன்னைக்கு உரை, அருமையா இருந்துச்சு. உங்களுக்கும் நன்றி. இறை மதன் ஐயாவுக்கும் நன்றியா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வியல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. அதே மாரி இந்த ஆலமரத்து விழுதுகள் எப்பயுமே அதை சப்போர்ட்டில் தான் இருக்கும். எத்தனை அன்பர்கள் உங்களுடைய உயர் புகழ்னால எத்தனை குடும்பங்கள் நோய் நொடி இல்லாம எவ்வளவு மன மகிழ்ச்சியாக அந்த மனம் என்றத ஒவ்வொரு நாளும் நீங்களும் அந்த இறை சாதனை மாறுகின்றவரும் ரொம்ப நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க மூலியமாவும் நிறைய அன்பர்கள் உங்களுடைய, அதுவும் இல்லாத
நீங்க ஒரு கிராமமே தத்தெடுத்து செய்யறீங்கன்னா அதை இறையாற்றல் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த இறையாற்றலும் குருவாற்றலும் அந்த உயர் புகழ் என்ற இதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம தொண்டாற்றி இன்பம் காண்போங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாக இருக்குது. ஐயாவும் அந்த இறைவன் ஐயாவும் அந்த 30 நாள் ஒரு 108 நாள் கொடுத்தாரு. அதுலயும் காலையில ரொம்ப செஞ்சு ஒவ்வொரு நாளும் அவருடைய பயிற்சிகள் செய்து ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் நீங்களும் உங்கள் அன்புக்குடன் வாழ்க வளமுடன். உங்களுடைய உயர் புகழ் மீண்டும் மீண்டும் உங்களுடைய நிறைய அன்பர்கள் உங்களால் மூலியமா உருவாகிடுவாங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய உணர்ந்து இருக்கிறீங்க. எல்லாருக்கும் தொண்டாட்டி இன்பம் காண்பையா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரபாவதி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமைங்க ஐயா. அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. நீங்க சொன்னீங்களே காட் மேட் ரொமான்டிக், அது எனக்கு அர்த்தம் புரியலங்கய்யா. ரொமான்டிக் இல்ல, ரொபாட்னா தானியங்கி கருவி. அது என்ன ஃபீட் பண்ணிடும் அது கரெக்டா செய்யும். ரொபாட். ஓகே ஓகேங்கய்யா. அதே மாதிரி தேவைக்காக வாழ்பவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சிறப்பா வாழ்வான், நல்லா வாழ்வான். ஆசைக்காக வாழ்பவன் அரசனாக இருந்தாலும் அழிவான். ரொம்ப அற்புதமான கருத்துங்கய்யா அது. நெக்ஸ்ட் நீங்க சொன்னீங்க பாருங்க, நெருப்பு கிட்டே போனால் அதன் நெருப்பு கிட்ட போக போக அத தன்மை புரிவது போல நம்ம அகத்தவம் செய்ய செய்ய நமக்குள்ள இருக்கும் அந்த ஜீவனாக இருக்கும் அந்த சிவனை பற்றிய அறிவு நமக்கு புரியும் நீங்கய்யா. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்ப நம்ம மனசு ஆழ்நிலைக்கு போகணும். அதுக்கு நம்ம உடம்பெல்லாம் நம்ம முதல்ல தயார்படுத்திக்கணும் இல்லைங்கய்யா? ஆமா ஐயா. அந்த ஸ்பெல்லிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்கய்யா, நான் கரெக்டா எழுதிக்கிறேன். சாரிங்கய்யா. இந்த வரங்க அந்த அந்த யாரோ ஒருத்தர் டிஸ்பிளேல போடுங்க. ரொபாட்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹோட்டல்ல சர்வ் பண்றதுக்கு ரொபாட் மிஷின் சர்வ் பண்ணுது. அது மாதிரி ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டருக்கு பதில் ரொபாட் ஆபரேட் பண்ணது. நிறைய கார் தயாரிக்கிற இடத்துல ரொபாட் மிஷின் கார் தயாரிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷின்ல எல்லாமே செட் பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு ரொபாட்டா தான் இருக்கும். உள்ள என்ன இருக்கோ அதை செய்யறோம். ஆனா ரொபாட்டா இருக்க கூடாது. சுயமாக சிந்தித்து ஆக்டிவில் விலங்குக்கு ஆக்டிவில் கிடையாது. அதாவது அதுவா விரும்பி முயன்று சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவு அதுக்கு கிடையாது. ஆனா மனுஷனுக்கு மட்டும் அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தேர்ந்தெடுக்கிற சிந்திக்கிற அறிவு. அப்ப இந்த ரொபாட்டாக கட் ஆகணும். ஐந்தறிவு உள்ள உயிரினங்கள்லாம் இதை வச்சுதான் வாழுது. ஏன்னா அதுங்களுக்கு சிந்திக்கிற அறிவு இல்ல. இப்போ நீங்க ஒரு ரொபாட் சொன்னா, அப்ப நீங்க ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவங்க, இந்து மதம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க யாருங்கன்னா நான் இந்து மதம் சொல்றீங்க இல்லையா? ஆமா, அது ஒரு ரொபாட். நீங்க இந்து மதம் கிடையாது. நீங்க கிறிஸ்தவ மதம் கிடையாது. உங்களுக்கு மதமே கிடையாது. மதம் என்பது ஒரு அடையாளம். அடையாளத்தை வச்சுக்கினா நீங்க ரொபாட். நீங்க எப்ப அடையாளமே இல்லாத பதிவே இல்லாத சுத்த சைதன்ய சொருபியா மாறுறீங்களோ, அதை நோக்கி சிந்தித்து புரிந்து தெளிந்து உணர்ந்து வரீங்களோ, then you are not a robot. அப்ப அதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். ஐயா இன்னொரு விஷயங்க ஐயா, திருமூலர் வர்ம சிகிச்சை இறைமதன் ஐயா கூட கேட்டிருந்தாரு அந்த நம்பரு. ஏன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக இங்க சென்னையில கிளாஸ் எடுக்கிறாங்க ஐயா ஃப்ரீயா. அதனால இந்த நம்பர் கொடுத்தா யாருக்கு தேவையோ அவங்க பண்ணி கேட்டுக்கலாங்க ஐயா. அதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா. திருமூலர் வர்ம சிகிச்சை இல்லைன்னா இவங்களுடைய நம்பர் ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு நான் போன் பண்ணி பேசி கூட சொல்லிடுறேன். தனியா பேசிக்கலாமா? நம்பர் மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். நம்ம குழுல பேசிக்கலாம். எனக்கு அந்த உங்க நம்பர் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்கம்மா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 99
99 42 42 83 83 55 55 77. 77. நேம்மா? செல்விங்கம்மா. ஓகேம்மா, மிக்க நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரிதாய் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் சார். நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு உங்க சொற்பொழிவு சார். ஆனா நீங்க அரசனா இருந்தாலும் ஆண்டியா வாழ்க இது இப்ப வளமுடன்மா. சொன்னீங்க, வாய்ஸ் கிளியரா வரலைங்கம்மா. அரசனா இருந்தாலும் அந்த பழமொழி சொன்னாங்களே சார், இருந்தாலும் ஆமாங்க. அது எவ்வளவு இருக்கு இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு அறிவு இருந்தாதான் யூஸ் பண்ணணும். அறிவு இல்லாம அவங்க கஷ்டப்படுறாங்க. அதை நினைச்சு மனசு கஷ்டமா இருக்கு. அம்மா மியூட் ஆயிடுச்சு. அம்மா மியூட் ஆயிடுச்சு. உங்க கேள்வி கொஞ்சம் தெளிவா கேளுங்கம்மா. சார் பேசுனாங்களா அரசு? சரி, பரவாயில்ல, அடுத்தவங்க பேசுங்க. ஐயா அவ்வளவுதாங்க கேள்வி கேட்க. அவ்வளவுதாங்க ஐயா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஒரே சரி. நிமிஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ம். ஐயா நம்ம இதுதான் நமக்கு முக்கியம். இதுலதான் இருக்கணும். இதை விட்டு நம்ம விலகக்கூடாது. இதுல நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அது பண்ணணும். நம்ம அதை ஆழ்ந்துதான் போக போக ஆனா தடைகள் நிறைய வருதுங்களேங்க. அது எப்படி எடுத்துக்கிறதுங்க? ஒண்ணு தடையை அப்புறப்படுத்துங்க, முடியலன்னா தடையை ஏத்துக்கணும். என்ன சரி தடையா இருந்தாலும் சரி, நீங்க அது தடையை நினைக்காம வந்தாலே அது போயிடும். ஓ சரி சரிங்க. ஏன்னா எல்லாமே மனசு தானே. ம் எதுவும் தடையில நினைச்சீங்கன்னா போச்சு. யாதனின் நீங்கியா நோதல் அதனின் எல்லாரும் அடிக்கடி சொல்லுமா இல்லையா? ஆமாங்கய்யா. அப்போ எதுவா இருந்தாலும் அதை விடுங்க, ஒண்ணும் இல்லை. அது பிடிக்கும் போதுதான் தடை. துன்பம் விட்டுட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. ஓ சரி, இன்னும் கொஞ்சம் நான் இதை சிந்திக்கிறேங்கய்யா. சரி, நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஆமா ஐயா, வாழ்த்து நிறைவு செய்துங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இது வரைக்கும் நம்ம கேள்விகளுக்கெல்லாம் மிக அழகாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் பதில் சொன்ன ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்திடலாம். ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்துள்ள அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள் நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவிதாமா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களின் தச்சோதனை நிகழ்வு நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4 மணி முதல் வழக்கம் போல் அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். வெள்ளிக்கிழமை ஆதலால் 108 முறை தனால சங்கல்பம் நடைபெறும். மேலும் 9 மணி, 12 மணி, 3 மணி என நாள்தோறும் சித்தர்குழு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக வேதாதிரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள். சில முக்கிய அறிவிப்புகள் சொல்லிடுங்க. பிப்ரவரி 15 பெங்களூர்ல நேரடி வகுப்பு இருக்கு. ஒரு நாள் நேரடி வகுப்பு. அதுல அனைவரும் நமக்கு தெரிஞ்ச பெங்களூர் அன்பர்களை கலந்துக்க சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுக்கலாம். அப்புறம் 27, 28 மார்ச் 1 பற்றை வகுப்பு இருக்கு. அதுல எல்லா இறை ஆசிரியர்களும் கலந்துக்க சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கலந்து பயன்பெறுவோம். நன்றிங்க. நன்றிங்க. அடுத்த நிகழ்வாக வேதாதிரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம்.
விஜயாலம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஹலோ 2750. அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பழத்தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. மிக இனிமையாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும், இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அருள் தொண்டர்களும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்நிகழ்வு நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.